பாசிப்பருப்பு வச்சு பலவித ரெசிபீஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. லைக் பாசிப்பருப்பு தோசை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த புரதச்சத்து அதிகம் நிறைந்த பாசிப்பருப்பை வச்சு ஒரு ரொம்ப வித்தியாசமான சுவையான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் இந்த மாதிரி பாசிப்பருப்பு புட்டு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் பாசிப்பருப்பு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. 1 மணி நேரத்துலேயே உங்களுக்கு பாசிப்பருப்பு ஓரளவு நல்லாவே ஊறி வந்துடும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு இட்லி தட்டில் நான் நல்லா துணி விரிச்சிருக்கேன். துணியை நல்லா அலசி புழிஞ்சிட்டு விரிச்சிருக்கேன். அதில் இந்த பாசிப்பருப்பெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போது இந்த பாசிப்பருப்பை நாம் இட்லி பானையில் வச்சு அவிக்க போகிறோம். தண்ணி நல்லா சூடாகி கொதித்து வரவும் இந்த தட்டை அப்படியே இட்லி பானையில் வச்சு மூடி போட்டு ஹையில் வச்சு, அதாவது பெருந்தியில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தா இந்த மாதிரி நறுக்குன்னு உடையணும், அதாவது குழஞ்சி இருக்கக்கூடாது. இப்போ இந்த பாசிப்பருப்பை நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம பல்ஸ் மோடில் மட்டும்தான் அரைக்க போகிறோம். ஒரு 3 தடவை தான் நான் பல்ஸ் மோடில் போட்டேன். ஆனால் எப்படி போட்டேன்னா கையை உள்ளே விட்டு ஒவ்வொரு தடவையும் எடுத்து விட்டு அடியில் இருக்கிற பருப்பை கொண்டு வந்து அரைச்சேன். பாருங்கள், இந்த மாதிரி 3/4 பதத்துக்கு உடைச்சா போதும். ஃபுல்லாக அப்படியே அரைச்சிங்கன்னா அடிப்பகுதி மட்டும் நல்லா அரைப்பட்டுட்டு மேலே அப்படியே இருக்குங்க. ஸோ கவனமாக நல்லா கிளறி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் போல் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா சீச்சி போட்டிருக்கேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரவும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு தூளுப்பு போட்டுட்டு அடுப்பை சிறுதீயில் வச்சு கிளறி விடுங்க. மேலும் கொஞ்சம் தேங்காய் துருவலை நான் அதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூவை சேர்த்துட்டு கிளறி விடுங்க. அடுப்பு சிறுதீயிலேயே இருக்கட்டும். தேவைப்பட்டால் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கிளறி விடலாம். ஃபைனலாக கொஞ்சம் போல் மல்லித்தலைகளை அதில் சேர்த்து கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஆரோக்கியமான நல்ல சத்தான பாசிப்பருப்பு புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.